Transforms and partial differential equation. Transforms and partial differential equation. Transforms and partial differential equation. Mathematics 3. Subject code MA 6351. Regulation 2013. ஸோ இது மேத்தமெட்டிக்ஸ் 3ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த சாப்டரில் இந்த பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 5 யூனிட்ஸு. இந்த 5 யூனிட்ஸில் யூனிட் 1 வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். யூனிட் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம மொத்தம் 4 சாப்டர் இருக்குது. சாப்டர் 1 formation of partial differential equation, that is formation of PDE. PDE means partial differential equation and standard types. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 14 ப்ராப்ளம் இருக்குது, 14 சம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது சாப்டர், செகண்ட் சாப்டர், PDE of Lagrange's linear equations. ஸோ 10 சம்ஸ் இருக்குது. ஸோ PDE of partial differential equation of Lagrange's linear equations. ஸோ இதில் 10 சம்ஸ் இருக்குது. ஸோ சாப்டர் 3 பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 3 நமக்கு வந்து ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 15 சம்ஸ், 15 சம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4, சாப்டர் 4 நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். non-homogeneous linear partial differential equation. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 6 சம் இருக்குது. ஸோ இதில் ஒரு 6 சம் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் இருக்குது அப்படின்னா 4 சாப்டர்லேருந்து நமக்கு ஒரு 8 மார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. 4 சாப்டரில் ஒரு 8 மார்க்கு. மற்ற நமக்கு எத்தனை சாப்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் ஒரு 14 சம்ஸு, சாப்டர் 2ல் ஒரு 10 சம்ஸு, சாப்டர் 3ல் வந்து ஒரு 15 சம்ஸு, சாப்டர் 4ல் ஒரு 6 சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 சாப்டர் இருக்குன்னா இந்த 4 சாப்டரில் நீங்கள் ஒரு 3 சாப்டர் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 2, சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4. சாப்டர் 2 பாருங்கள், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் லக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன். PDE ஆஃப் லக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன். PDE ஆஃப் லக்ராஞ்சஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு வந்து சாப்டர் 2. இந்த சாப்டர் 2 வந்து ஒரு எத்தனை சம் இருக்குதுன்னு பாருங்கள். சாப்டர் 2ல் ஒரு 10 சம் இருக்கும். இந்த 10 சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சாப்டர் 2ல். சாப்டர் 3 பாருங்கள், சாப்டர் 3 இதுதான் நமக்கு ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் வந்து ஒரு 15 சம் இருக்கும். இந்த 15 சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் 4 நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 சம் இருக்குது. இதில் சாப்டர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சாப்டர் 1 டஃப்பாக, அந்த சாப்டர் நீங்கள் 14 சம்ஸ் விட்டுடுங்க. இந்த 10 சம்ஸ், 15 சம்ஸ், 6 சம்ஸ், இந்த சம்ஸை நீங்கள் 21 சம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எத்தனை மார்க் கிடச்சிடும்? 16 மார்க் கன்ஃபார்மாக கிடச்சிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் டைப்ஸ், இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் PDE பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சாப்டர்ஸ் நமக்கு வேண்டாம், இந்த சாப்டர் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்து இது கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். 11A1 ஃபார்மேஷன் ஆஃப் PDE அண்ட் ஸ்டாண்டர்ட் டைப்ஸ். 11A1ல் ஃபார்மேஷன் ஆஃப் PDE அண்ட் ஸ்டாண்டர்ட் டைப்ஸ். இதுலேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. 11A2 பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் லக்ராஞ்சஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதுலேருந்து ஒரு 8 மார்க் கேட்கலாம். 11A2 கேட்பாங்க. 11B1 homogeneous linear partial differential equation. Homogeneous linear partial differential equation 11B1. 11B2 non-homogeneous linear partial differential equation. இது non-homogeneous linear partial differential equation. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் PDE அண்ட் ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இந்த சம்ஸ், இந்த சாப்டர் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி 3 சாப்டர் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 சாப்டர் என்னென்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா PDE ஆஃப் லக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 10 சம் படிச்சிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதில் ஒரு 15 சம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதில் வந்து ஒரு 6 சம் இருக்கும்.
ஸோ இந்த 3 சாப்டர் மட்டும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈக்குவேஷனும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ அது ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூனிட் 2 வந்து ஃபூரியர் சீரியஸ். இந்த ஃபூரியர் சீரியஸ் பார்த்திங்கன்னா சாப்டர் மொத்தம் 5 சாப்டர் இருக்குது நமக்கு. இதில் 5 சாப்டர் 1 பார்த்திங்கன்னா ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் 0 to 2L இதில் ஒரு 9 சம்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் -L to +L இதில் வந்து ஒரு 14 சம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் ரேஞ்சு ஃபூரியர் சீரியஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 சம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸில் நமக்கு வந்து ஒரு 6 சம்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்மோனிக் அனாலிசிஸில் நமக்கு எத்தனை சம்ஸ் இருக்குன்னா ஒரு 5 சம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணணும் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 பார்த்திங்கன்னா ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் 0, 2L அடுத்தது ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் 0, 2L -L to +L. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 + ஒரு 14 சம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 சம்ஸ் கிட்ட வருது. இந்த 23 சம்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 8 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லை அந்த 23 சம்ஸ்லேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. அடுத்து என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சீரியஸ் மொத்தம் 13 சம் இருக்குது. இந்த 13 சம் ஒரு 8 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸ் இதில் ஒரு 6 சம் இருக்குது. இதில் 6 சம்லேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஹார்மோனிக் அனாலிசிஸ் இதில் ஒரு 5 சம் இருக்குது. இதில் வந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஸோ நமக்கு எத்தனை சம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 சம்ஸ். இந்த 24 சம்ஸ் இந்த 13 + 6 + 5 இந்த 24 சம் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 6 மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த 21 சம்ஸ் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி 3 சாப்டர் ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சீரியஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸ், ஹார்மோனிக் அனாலிசிஸ் இந்த 3 தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 60 மார்க் வாங்கிடலாம். பாருங்கள் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ சாப்டர் 1 பார்த்தா 12A1 என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் 0, 2L. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் -L to +L ஒரு கொஷின் கேட்பாங்க. 12A2 ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சீரியஸ் கண்டிப்பாக நம்ம கொஷின் கேட்பாங்க. 12A1 ஃபூரியர் சீரியஸ் இந்த ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் 0, 2L. 12A1 ஃபூரியர் சீரியஸ் இந்த இன்டர்வல் -L to +L கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. அந்த 8 மார்க் பார்த்திங்கன்னா அந்த 9 + 14 நமக்கு ஒரு 8 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 9 + 14 வந்து கண்டிப்பாக நமக்கு 23 சம்ஸ் இருக்குது. இந்த 23 சம்ஸ்லேருந்து தான் இந்த ஒரு ஆப்ஷனில் இருக்கும் நமக்கு. இந்த ஆப்ஷன்னா 12A1 இருக்கும். 12A2 பாருங்கள் ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சீரியஸ் பார்த்திங்கன்னா ஒரு 13 சம்ஸ் இருக்கும். இந்த 13 சம்ஸ்லேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸ் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸ்லேருந்து ஒரு 6 சம் இருக்குது. இந்த 6 சம்லேருந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்மோனிக் அனாலிசிஸ் இருக்குது. இந்த ஹார்மோனிக் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா இந்த 5 சம்லேருந்து இந்த ஹார்மோனிக் அனாலிசிஸ் வந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் நமக்கு. ஸோ நீங்கள் என்ன தரவை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 ஆஃப் ரேஞ்ச் ஃபூரியர் சீரியஸ் 13 சம் தரவை ப்ரிப்பேர் பண்ணோம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபூரியர் சீரியஸ் இதுலேருந்து ஒரு 6 சம் தரவை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஹார்மோனிக் அனாலிசிஸ் இதுலேருந்து ஒரு 5 சம் நீங்கள் தரவை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லும்போது இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா டேரெக்ட் 16 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. டேரெக்ட் 16 மார்க் தான் கேட்பாங்க, வேறு கேட்க மாட்டாங்க. 8 மார்க்லாம் இதில் கிடையாது. ஸோ சாப்டர் 1 பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் 3 சாப்டர் இருக்கும். சாப்டர் 1 சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3. சாப்டர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். சாப்டர் 2 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சாப்டர் 3 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். சரிங்களா? சாப்டர் 1 ஸ்ட்ரிங், சாப்டர் 2 1 டைமென்ஷனல். சாப்டர் 2 பாருங்கள், சாப்டர் 2 வந்து நமக்கு 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். சாப்டர் 3 பார்த்திங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். சாப்டர் 1 பார்த்திங்கன்னா 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் வெலாசிட்டி வித் நோ வெலாசிட்டி. சாப்டர் 1 வித் நோ வெலாசிட்டி. 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், 1 டைமென்ஷனல்
வேவ் ஈக்குவேஷன் வித் நோ வெலாசிட்டி. இது வந்து ஸ்டிங்கில் ஃபஸ்ட் சாப்டர். ஸ்டிங்கில் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் வெலாசிட்டி. ஸோ இதில் வந்து 5 + 4 சம்ஸு. இந்த 9 சம்ஸ் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா போதும். இந்த 9 சம்ஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 16 மார்க்கு டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13A1 இதில் தான் இருக்கும். ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் நோ வெலாசிட்டி 5 சம்மு. ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் வெலாசிட்டி இதில் ஒரு 4 சம்மு. ஸோ 5 + 4 9 சம்ஸ்லேருந்து ஒரு 16 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டிங்கிலேருந்து 13A ஸ்டிங்கு மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கொஸ்டினுமே இருக்காது. இந்த 9 சம்ஸ் மட்டும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். இதில் வந்து டெம்ப்ளேட் 1 டெம்ப்ளேட் 2 இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர் 2 ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வித் போத் ends are சேஞ்ச் டு 0 டெம்பரேச்சர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சம்ஸ் இருக்குது. அடுத்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வித் போத் ends are சேஞ்ச் டு நான்-0 டெம்பரேச்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சம்ஸ் இருக்குது. இந்த 4 + 2 சம்ஸ் 6 சம்ஸில் இருந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அடுத்தது நெக்ஸ்ட் சாப்டர் பாருங்கள். ஒன் டைமென்ஷனல் சாப்டர் 2 இருக்குது. ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வித் போத் ends are சேஞ்ச் டு 0 டெம்பரேச்சர். இதுலேருந்து ஒரு நமக்கு வந்துருக்குன்னா ஒரு 16 மார்க் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வித் போத் ends are சேஞ்ச் டு 0 டெம்பரேச்சர். ஸோ both ends are changed to 0 temperature, both ends are changed to non-0 temperature. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 மார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த சாப்டர் பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். இந்த 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 சம் இருக்குது. ஸோ அதில் ஒரு 7, இதில் ஒரு 4, இதில் ஒரு 2. இந்த 7 + 4 11 + ஒரு 2 13 சம்ஸ். அந்த 13 சம்ஸ்லேருந்து ஒரு 16 மார்க் கேட்பாங்க. அடுத்தது இந்த 9 சம்ஸ்லேருந்து ஒரு 16 மார்க் கேட்பாங்க. இந்த 9 சம்ஸ்லேருந்து 13A இருக்கும். இந்த 11 சம்ஸ்லேருந்து நமக்கு வந்து 13B இருக்கும். ஸோ அது அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள் 13 பாருங்கள் 13A. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். 13A எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13A ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் நோ வெலாசிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் வெலாசிட்டி. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஸ்டிங்கு. இந்த ஸ்டிங்கு பார்த்திங்கன்னா 13A தான் நமக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் போத் ends are சேஞ்ச் டு 0 அண்டு போத் ends are சேஞ்ச் டு நான்-0 டெம்பரேச்சர். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். இதுலேருந்து நமக்கு வந்து கேட்பாங்க 16 மார்க் கேட்பாங்க. ஸோ 13Aலேருந்து ஸ்டிங்கும் 13Bக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் அண்ட் 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். ஸோ 13B கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக எத்தனை சம் இருக்குன்னா 9 சம்ஸ் இருக்கும். இந்த 9 சம்மை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். யூனிட் 4 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். யூனிட் 4 ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். யூனிட் 4 ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்திங்கன்னா அகைன் 4 சாப்டர் இருக்குது. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன். இதில் வந்து 6 சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோரியர் செகண்ட் சாப்டர் 2 ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்டு செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராப்ளம்ஸ். இது வந்து சாப்டர் 2. சாப்டர் 3 பார்த்திங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் ஃபங்க்ஷன் அண்டு டெரிவேட்டிவ்ஸ். இது வந்து சாப்டர் 3. சாப்டர் 4 பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் யூஸிங் பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி. இதில் வந்து ஒரு 7 சம் இருக்கும். ஸோ சாப்டர் 1 நமக்கு என்ன இருக்குன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன். ஒரு 6 சம் இருக்குது. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்டு செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து எத்தனை சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 11 சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்
ஜென்ரல் ஃபங்க்ஷன் அண்டு நமக்கு பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஐடென்டிட்டி. இதில் வந்து ஒரு 7 சம் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன இந்த யூனிட்டில் நமக்கு மொத்தம் 4 சாப்டர் இருக்குது. இந்த 4 சாப்டரில் நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் ஃபங்க்ஷன் அண்டு டெரிவேட்டிவ்ஸ். இந்த சாப்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் எத்தனை சம் இருக்குன்னா அதில் 7 சம் இருக்குது. இந்த சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா இதில் வந்து சாப்டர் 1 ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை சம் இருக்குது, ஒரு 6 சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்டு செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 11 சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஐடென்டிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சம் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் ஃபங்க்ஷன் அண்டு டெரிவேட்டிவ்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 4 நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு 60 மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த 6 சம் இருக்குல்ல பார்த்தா சாப்டர் 1ல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன். சாப்டர் 1ல் பாருங்கள், சாப்டர் 1ல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன். இதுலேருந்து ஒரு 6 சம் இருக்குது. இந்த 6 சம்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து 16 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. 12 மார்க்கில் ஒரு சம் கேட்கலாம், இல்லைன்னா 8 மார்க்கில் ஒரு சம் கேட்கலாம். ஸோ 14A1 பாருங்கள் எப்படி ஆப்ஷன் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14A1 கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன். எத்தனை சம் இருக்குது நமக்கு, இந்த 6 சம்லேருந்து ஒரு சம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த செகண்ட் சாப்டர் ஆப்ஷன் 2 பாருங்கள், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து ஒரு சம் இருக்குது நமக்கு, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராப்ளம்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு 11 சம் இருக்குது. இந்த 11 சம்லேருந்து ஒரு சம் இங்கே இருக்கும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஐடென்டிட்டி. இதுலேருந்து நமக்கு ஒரு 7 சம் இருக்குது. இது ஒரு பாருங்கள், இன்டகிரேஷன் யூஸிங் பார்ஷியல் ஐடென்டிட்டி. இதுலேருந்து ஒரு 7 சம் இருக்குது. இந்த ஆப்ஷன்லேருந்து நமக்கு ஒரு சம் இங்கே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் ஃபங்க்ஷன் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இதுலேருந்து ஒரு 8 மார்க் இருக்குது நமக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன் இதுலேருந்து ஒரு 6 சம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மார்க், நம்ம லக்கு வந்து ஒரு 12 மார்க் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 8 மார்க் இருக்கும், அப்படி இல்லைன்னா 12 மார்க் இருக்கும், இல்லைன்னா 16 மார்க் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டிங்லேருந்து ஒரு 16 மார்க்கும், இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷன் இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 8 மார்க்கு இல்லை ஒரு 16 மார்க் வாங்கிட்டோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே இந்த என்ன பண்ணலாம், பாஸ் மார்க் வாங்குறதுக்கு ஈஸியாக இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5 நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அகைன் நமக்கு பார்த்திங்கன்னா 4 சாப்டர் இருக்கும். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூனிட் 5, இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து சாப்டர் 1 சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். 14 சம்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சம் இருக்குது. சரிங்களா. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். சிம்பிள் ப்ராப்ளம் ஆன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் 14 சம்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா சாப்டர் 2 இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதுலேருந்து ஒரு 7 சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை ரெசிடி தியரம். இதுலேருந்து நமக்கு ஒரு 4 சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கன்வல்யூஷன் தியரம். நமக்கு இதுலேருந்து ஒரு 9 சம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்க கொஷின் பாருங்கள். 15A1 சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். சிம்பிள் ப்ராப்ளத்தை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த 14 சம்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த 14 சம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 + 4 + 9 7 + 4 + 9னா 10 ஒரு 20 சம்ஸ் நீங்கள் தரப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். அந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் ப்ராப்ளத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் 15A1ல் சிம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். இந்த சிம்பிள் ப்ராப்ளம் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ எத்தனை சம் இருக்குன்னா 14 சம்ஸ் இருக்குது, அது நமக்கு வேண்டாம். இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். இதில் வந்து ஒரு 7 சம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா
இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை ரெசிடியூ தியரம். இதுலேருந்து ஒரு எத்தனை சம் இருக்குன்னா 4 சம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கான்வல்யூஷன் தியரம். ஸோ இதுலேருந்து ஒரு 9 சம் இருக்கும். ஸோ இந்த தம்மும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸோ ஈஸியாக நமக்கு ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். ஸோ என்னால் வந்து இவ்வளோ சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு யூனிட்லேருந்தும் ஒரு சாப்டர் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். யூனிட் 1ல் ஹோமோஜீனியஸ் அண்ட் பாருங்கள் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் வந்து ஒரு 15 சம் இருக்குது. இந்த 15 சம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஈஸியாக ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். நான் ஹோமோஜீனியஸ் ஈஸியாக அதில் 6 சம் தானே இருக்குது, அதை படிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹோமோஜீனியஸ் படிக்காமல் நான் ஹோமோஜீனியஸ் படிக்க முடியாது. ஸோ ஹோமோஜீனியஸ் ஆஃப் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த சாப்டர் தரவாக யூனிட் 1ல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. யூனிட் 2ல் நமக்கு ஹார்மோனிக் அனாலிசிஸ். இதில் வந்து ஒரு 5 சம் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். இதில் வந்து ஒரு 6 சம் இருக்கும். இதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்க இல்லை முடியலைன்னா ஹார்மோனிக் அனாலிசிஸில் ஒரு 5 சம் இருக்கும். இந்த ஹார்மோனிக் அனாலிசிஸ் 5 சம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஒரு சாப்டர் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3. இந்த யூனிட் 3ல் ஸ்டிங் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் நோ வெலாசிட்டி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் வித் வெலாசிட்டி. இதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. யூனிட் 4ல் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரிடக்ஷனில் ஒரு 6 சம் இருக்கும். இதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. யூனிட் 5ல் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கான்வல்யூஷன் தியரம். இதில் ஒரு 9 சம் இருக்கும். தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஈஸியாக இருக்கும். இந்த 9 சம்னு நினைக்காதீங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதுலேருந்து ஒரு 7 சம் இருக்குது. இதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ரெசிடியூ வந்து சம்டைம்ஸ் கேட்டால் தான் கேட்பாங்க, கேட்காத விட்டாலே விட்டுருவாங்க. ஸோ அதை நம்பி நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு 4 சாப்டர் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ariganesh.com இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் இருக்கும். 25 கொஷின் மேலே இருக்கும். கொஷின் பேங்க் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் சாப்டர் வைஸ் இப்போ சொன்ன மாதிரி அத்தனை சாப்டர் ஒரு சாப்டர் எத்தனை சம் இருக்குது நான் நோட் பண்ணியிருக்கேன். அத்தனை சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்க ஈஸியாக நாங்கள் பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.